இப்போ நான் சொல்ல போற இந்த ஸ்டோரி நீங்க ஸ்கிப் பண்ற அளவுக்கு போரிங்கா இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்ல போற கதை சபிக்கப்பட்ட ஓஜா போர்டோட கதை. ரம்யா என்ற இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசின்னு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த ஓஜா போர்டு பத்தின டாபிக்கை எடுக்கிறாங்க. அப்போ ரம்யா சிரிச்சுக்கிட்ட, இந்த காலத்துல பேய் இருக்குதுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. ரம்யா இவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போற அந்த டைம் நைட்டு 7 மணி. அப்போதான் ரம்யாவுக்கு 7:30 தொடங்குது. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, ரம்யா வீட்டுக்கு போற அந்த வழியில ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. அந்த குப்பை தொட்டியில ஓஜோ போர்டு இருக்கிறத இந்த ரம்யா பார்க்குறா. அதை பார்த்த ரம்யா, பேய் எப்படியும் இருக்க போறதில்ல, இதை நம்ம பயன்படுத்திட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ப்ரூஃப் சொல்லலாம் அப்படின்னு அந்த ஓஜோ போர்டை எடுத்துட்டு அவ வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன இந்த ரம்யா அவளோட ரூமை இருட்டாக்கிட்டு ஒரே ஒரு கேண்டில் மட்டும் பற்ற வச்சுட்டு அந்த ஓஜோ போர்டை விளையாட தொடங்குறா. அந்த சமயத்தில் ரம்யா சார்லி சார்லி ஆர் யூ தேர் சொல்லும்போது எரிஞ்சுன்னு இருந்த அந்த கேண்டல் அணையுது. ரம்யாவும் காத்துல தான் அணைஞ்சிருக்கும் அப்படின்னு மறுபடியும் அந்த கேண்டலை பற்ற வச்சுட்டு சார்லி சார்லி ஆர் யூ தேர் சொல்றா. மறுபடியும் அந்த கேண்டல் அணையுது. மறுபடியும் பற்ற வச்சுட்டு அந்த ஓஜோ போர்டை ரம்யா பார்க்குறா. அதை பார்த்த ரம்யாவுக்கு பயங்கரமான ஷாக். அப்படி என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஓஜோ போர்டில் இருக்கக்கூடிய அந்த காயின் எஸ் என்ற ஆன்சரில் போய் நின்றுச்சு. பயந்து போன ரம்யா இவளோட ரூமை விட்டு ஓடிடலான்னு இவளோட ரூம் கதவை திறக்கிறா. ஆனால் இவளால் அந்த ரூம் கதவை திறக்கவே முடியலை. அந்த சமயத்தில் திடீர்னு அவளோட ரூமோட செவுத்துல சில எழுத்துக்களை எழுதப்படுது. அந்த எழுத்துக்களை படிச்ச ரம்யாவுக்கு ஈரக்குலைய நடுநடுங்கி போயிடுச்சு. அப்படி என்ன எழுதப்பட்டு இருந்துச்சுன்னா, உன்னோட உயிர் எடுக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த சமயத்துல ரம்யாவுக்கு பயம் மூச்சை கட்ட தடையுது. ரம்யாவும் அவளோட ரூமை விட்டு ஓடிடலான்னு நிறைய இடத்த தேடுறா. ஆனா இவளால அந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியல. கடைசியா எப்படி அவளோட ரூம்ல இருந்த அந்த பாத்ரூம் ஜன்னல் வழியா தப்பிச்சு வெளியே போயிடுறா. ஆனாலும் இந்த ஓஜா போர்டு இவளை விடல. எந்த அளவுக்கு பின்தொடருச்சுன்னா, இவ ஸ்கூல்ல புக் எடுக்கிற அந்த சமயத்துல அந்த ஓஜா போர்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஓஜா போர்டு இவளை பின்தொடருச்சு. ரம்யாவோட ஊர்ல நிறைய காலேஜ் இருந்தாலும் இவ இந்த ஓஜா போர்டுக்கு பயந்து வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி அவளோட காலேஜ் பயணத்தை தொடங்குறா. இந்த ரம்யாவோட ரூம் அந்த ஹாஸ்டல்லையே இருக்கக்கூடிய டாப் ஃப்ளோர்ல இருந்துச்சு. ஏன் அந்த ரூம் அவ செலக்ட் பண்ணானா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படிக்கட்டுல ஏறி இறங்க சிரமப்பட்டுட்டு அந்த டாப் ஃப்ளோர்ல நிறைய பேர் தங்க யோசிப்பாங்க. அதனால அந்த ரூம் கிளீனா இருக்கும் அப்படின்னு அந்த ரூம்ல இந்த ரம்யா தங்குறா. அப்படி அந்த ரூம் கிளீன் பண்ணி இருக்கும்போது இந்த ஓஜா போர்டு அந்த ரூம்ல இருந்துச்சு. அதை பார்த்த ரம்யாவுக்கு பயங்கரமான ஷாக். பயந்து போன ரம்யா இந்த ரூமை விட்டு வெளியே போலான்னு இந்த ரூமை விட்டு வெளியே வரும் அந்த சமயத்துல இவ ரூமுக்கு பக்கத்துல இருந்த இவளோட ஃப்ரெண்டு இவ ரூமுக்கு வரா. அவளோட ஃப்ரெண்டு வந்து அந்த ஓஜா போர்டை பார்க்குறா. அதை பார்த்துட்டு, ஐ ஓஜா போர்டு வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு ரம்யா வேணான்னு சொல்லி கூட கேட்காம ரம்யாவை கம்பல் பண்ணி அந்த ஓஜா போர்டை விளையாட தொடங்குறாங்க. அதே மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு கேண்டல் மட்டும் பற்ற வச்சுட்டு அந்த ஓஜோ போர்டை விளையாடுறாங்க. அந்த சமயத்தில் ரம்யாவோட ஃப்ரெண்டு சார்லி சார்லி ஆர் யூ தேர் சொல்றா. திடீர்னு அந்த சமயத்தில் அந்த கேண்டல் அணையுது. அணைஞ்ச கேண்டலை மறுபடியும் அதே மாதிரி ரம்யாவோட ஃப்ரெண்டு பற்ற வைக்கிறா. பற்ற வச்சுட்டு அந்த ஓஜோ போர்டை பார்க்குறா. ஓஜோ போர்டை பார்த்த ரம்யாவுக்கு பயங்கரமான ஷாக். அப்படி என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஓஜோ போர்டில் இருக்கக்கூடிய அந்த காயின் நோல நின்னுச்சு. அதுக்கு ரம்யாவோட ஃப்ரெண்ட், ஹை இங்க பேய் இல்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு ரம்யா, ஏ முட்டாள், பேய் இல்லைன்னா எப்படி தானா போய் அந்த காயின் நோல நின்னுச்சு அப்படின்னு சொல்றா. அந்த சமயத்துல 2 பேருக்கும் பயம் அதிகமாகுது. பயந்து போன இவங்க இந்த ரூமை விட்டு வெளியே ஓடிடலான்னு அந்த ரூம் கதவை திறக்கிறாங்க. ஆனா இவங்களால திறக்கவே முடியல. அந்த சமயத்துல இந்த ஓஜோ போர்டும் எரியுது. எரியிற அந்த நேரத்துல செவுத்துல சில எழுத்துக்களை எழுதப்படுது. அதை ரம்யா படிக்கிறா. அப்படி அந்த எழுத்துக்கள் என்னன்னா, உங்க 2 பேர்ல யாராச்சும் உயிர் எனக்கு வேணும், அப்போதான் நான் அடங்குவேன் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. சுயநலமான இந்த ரம்யா அவளோட ஃப்ரெண்ட் அந்த ஓஜோ போர்டு கிட்ட தள்ளி விட்டுறா. அந்த ஓஜோ போர்டும் எரிஞ்சு இவளோட ஃப்ரெண்டையும் எரிச்சு சாம்பலாக்கிடுது. அந்த சமயத்துல திடீர்னு அந்த ஹாஸ்டல்ல இருந்த அந்த ரூமோட கதவு திறக்குது. ரம்யாவும் ஓடி போய் பக்கத்துல இருந்த சில ஆட்களை கூப்பிட்டுட்டு அந்த ரூமுக்கு வரா. வந்து பார்த்தா அங்க ஓஜோ போர்டும் இல்ல, ரம்யாவோட ஃப்ரெண்டும் இல்ல. இந்த ஓஜோ போர்டு பத்தின கதை
இன்னும் கூட ஒரு புதிராவே இருக்கு. ஏன் இந்த ஓஜா போர்டு இப்படி உயிர் பலி எடுக்குதுன்னு இன்னும் கூட தெரியல. இதை பற்றின உங்கள் கருத்தை உடனே கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பா. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.